நண்பர்களே வணக்கம். இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ குருவிகள் இருக்குது. டைமில் அப்படியே சத்தம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஏகப்பட்ட குருவிங்க இருக்குங்க ஒரே மரத்தில். எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் அந்த குரல் ஒளி எழுப்பிக்கிட்டு பாருங்கள். அது ஏதோ கூடுதலுக்கு திரும்புகிற நேரமா இல்லை இந்த உறவுகளை கூட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடா? எவ்வளோ குருவிகள் இருக்காங்க. அப்படியே பறந்துட்டே இருக்குது எவ்வளோ குருவி. காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எல்லாம் கிளம்பிடுவாங்க. போயிட்டு இந்த மாதிரி நேரத்தில் கூடுதலுக்கு திரும்ப வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு போய் வேலை தேடுறாங்க. எப்படி திரும்பி வராங்க, இந்த சின்ன குருவிகள்லாம் எப்படி அவங்களுக்குலாம் உணவு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு விசித்திரமான ஒரு பண்பு. குருவிகள் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுது பாருங்கள். அதே இடத்துல இந்த குருவிகளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த மைக்ரேஷன் பண்ணுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. அது இந்த இனத்தை பெருக்கிறதுக்காக. ஆனால் ஒரு சில குருவிகள் வந்து நாடு விட்டு நாடு கூட போகுது. 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் கடலுக்கு மேலே எங்கேயுமே நிற்காமல் பறக்குது. ஐயோ, குருவியல் இன்னும் இந்த பறவைகள் பற்றி படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்க. அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது, இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்குது. சத்தம் பாருங்க. மரம் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ குருவிகள் இருக்குது பார்க்கறதுக்கு. நண்பர்களே, சத்தம் கம்மியாக இருக்குது. திரும்பி ஆரம்பிச்சு பாருங்க. மழை காற்று இந்த மாதிரி டைமில் கூட எல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.